இதுதான் ஷார்ஜாவில் இருக்கிற பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டு. சூக்கல் ஜுபைல்னு சொல்லுவாங்க. ஷார்ஜாவில் உள்ள மெயினான ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று. இங்கே இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். புதுசாக சூஷி ஸ்டால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒன் டே ட்ரை பண்ணணும். அப்படியே உள்ளே என்ட்ரானதும் லெஃப்ட் சைடில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கும். ரைட் சைடில் ஃபிஷ்ஷு மீட் எல்லாமே கிடைக்கும். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் டேட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா இங்கே வரலாம். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நான் இங்கே போகிறப்பெல்லாம் நிறையா ஃபாரினர்ஸை பார்ப்பேன். அதாவது டூரிஸ்ட் வந்தவங்க கூட இதை ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்க்குறாங்க. எதுவுமே வாங்கலைன்னா கூட இதை ஜஸ்ட்டு பார்க்குறதுக்காகவே இங்கே வந்துட்டு போகிறாங்க. எந்தெந்த ஃபிஷ் வெரைட்டிலாம் இருக்குதுன்னு பார்ப்போமா? வாழை, சாலை, கனவா, எறா, ஐல, கிழங்கா, மத்தி, நெத்திலி, கொடுவா, பாறை, ஊளி, டூனா, வஞ்சரம்னு இல்லாத வெரைட்டியே இல்லை. யூஏயிலே ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு இங்கே மட்டும்தான் கிடைக்கும். இதெல்லாம் பாருங்கள், ரெட் ஸ்னாப்பர் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. 10 kg இருக்கும் போல். நாங்கள் என்ன வாங்கினோன்னா வஞ்சர மீன், சாலமன், கிழங்கா, அப்புறம் கொஞ்சம் எறா வாங்கினோம். இது நெய்ப்பாறை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இந்த மீன் பார்க்கவே ஒரு வினோதமாக இருக்குது. யாருக்காவது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ பார்க்குறது டூனா ஃபிஷ் தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படியும் 20 kg குறையாமல் இருக்கும். அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இங்கே வந்து ப்ரான்ஸ்லேயே நீங்கள் அவ்வளோ வெரைட்டிஸ் பார்க்கலாம். ஒரு 4 to 5 வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஒன்றுமே தனித்தனி டேஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் பெரிய பெரிய நண்டு, மீனோட முட்டையெல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் சிப்பிலாம் இருந்துச்சு. லாப்ஸ்டர்லாம் 1 kg வந்து 130 dirhams. இன்னுமே நிறையா ஃபிஷ் இருக்குது. அதோட பேர்லாம் என்னன்னே எனக்கு தெரில. சுறா மீன்லாம் கிட்டத்தில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மீன் எல்லாமே விற்றுருமா? இவ்வளோ இருக்கே, விற்காட்டி என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு பெரிய ஃப்ரோசன் செக்ஷன் இருக்குது. இங்கே தான் எல்லாம் வரும் போல் தெரியுது. இதில் எல்லாமே க்ளீன் பண்ணி ஃப்ளெஷ்ஷு மட்டும்தான் வச்சுருக்காங்க. அப்படியே வாங்கிட்டு வந்து சமைக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே. இங்கே நான் பார்க்காததுன்னா அந்த ஆக்டோபஸ் மட்டும்தான். பெரிய சைஸ் கனவா கூட இருந்துச்சு. அப்படியே பின்னாடி போனோம்னா எல்லா மீனோட கருவாடுமே இங்கே கிடைக்கும். கருவாடுலாம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வரணும்லாம் தேவையில்லை, எல்லாமே இங்கே கிடைக்கிது. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் க்ளீனிங் செக்ஷன் இருக்குது. நம்ம வாங்கின மீனை க்ளீன் பண்ணி வேணும்னா இங்கே போய் க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க க்ளீன் பண்ணுற கேப்பில் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரீங்கன்னா இங்கே ஃபிஷ் டேங்க்குமே இருக்குது. நல்லா கலர் கலர் மீனாக பார்க்கவே சூப்பராக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நாமளும் இதை பார்க்கும்போது ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணி வாங்கினதுக்கப்புறமா அடுத்ததாக மீட் செக்ஷன் போயாச்சு. இங்கே மட்டன், பீஃபு, அதோட இன்னர் பார்ட்ஸு எல்லாமே கிடைக்கும். இங்கே தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.